வணக்கம் மேம். வணக்கம். மேம் இப்ப உங்களுக்கு பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கு பாஜகல. நீண்ட நாட்களுக்கு பிறகு மாநில பொறுப்பு வந்து உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இத எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா, என் மேல நம்பிக்கை வச்சுட்டு இவ்ளோ பெரிய பொறுப்பு எனக்கு குடுத்துருக்காங்க. ம். மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் அவர்களுக்கும், நம்மளுடைய பாஜக தேசிய தலைவர் நட்டா அவர்களுக்கும், பிரதமர் மோடி அவர்களுக்கும் என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மேம் பாஜக வந்ததுக்கு அப்புறம் தேசிய மகளிர் அணி உறுப்பினரா இருந்தீங்க. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, மாநில துணைத் தலைவர் அப்படிங்கிற ஒரு உயரிய பொறுப்பு குடுக்கப்பட்டிருக்கு. மாநில தலைவருக்கு அடுத்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களோட கடமைகள், பணிகள் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய ஒர்க் எப்படி இருக்கும் மேம்? இன்னைக்கு தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த கட்டத்துல என்ன செய்யணும்? ஏன்னா 14 பேர் இருக்கோம். அண்ட் எந்த ஏரியா வந்து ஒரு பொறுப்பு குடுப்பாங்க, என்ன செய்யணும்? ஒரு கோடு தான் இருக்கு. அடுத்தது வந்து என்னென்ன வேலைகள் இருக்கு, எப்படி பிரிச்சு குடுக்கப்படுகிறது ஒண்ணு. இது மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் அவர்களும் மத்தவங்க சேர்ந்து முடிவு பண்ணதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தெரிய வரும். இப்போதைக்கு நிச்சயமாக ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்காக நம்மளுடைய பிரதமர் மோடி அவர்களுடைய நல்ல செயல்கள், நல்ல திட்டங்கள், பாஜகவுடைய நல்ல எண்ணங்கள், அவங்க என்னென்ன பண்ணணும் இன்னைக்கு இந்தியா முழுவதும் உலகத்திலேயே எல்லாரும் வியந்து பாக்குற அளவுக்கு நம்ம நாடு முன்னேறி இருக்கு. அவ்வளவு நல்ல திட்டங்கள் நம்ம நாட்டுக்கு வந்து பிரதமர் மோடி அவர்களும் பாஜகவும் கொடுத்திருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் நம்ம வந்து தமிழகத்துக்கு கொண்டு வரணும். ஏன்னா திமுகல இருந்து எந்த நல்ல திட்டமும் மக்களுக்கு போய் சேரக்கூடாதுன்னா ஒரு தடையாகவே வச்சிருக்கிறாங்க. ஒரு கம்ப்ளைண்ட் பாக்ஸா ஒரு ஒரு ரெக்கார்டு வந்து உடைஞ்சிச்சா எப்படி இருக்கும், அதே ஒரு இடத்துலயே சுத்திட்டு இருக்கோம். முன்னாடி போகாம பின்னாடி போகாம ஒரே இடத்துல இவங்க சுத்திட்டே இருக்காங்க. ஒரு பிளேம் கேம்லயே மட்டும் போயிட்டு இருக்கு. ஆனா பாஜகவுடைய நல்ல திட்டங்கள் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது இல்ல. அதுதான் முதல் வேலையா இருக்கும் எங்களுக்கு. எல்லா நல்ல திட்டங்கள் மக்களுக்கு போய் சேரணும். மேம் நீண்ட நாட்கள் காத்திருப்புக்கு உங்களுக்கு கிடைச்ச ஒரு அங்கீகாரமா இத நினைக்கிறீங்களா? என்னன்னு சொன்னா, கடந்த முறையே உங்களுக்கு மாநில பொறுப்பு கொடுக்கப்படும்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனா இப்ப தலைவர் மாறி இருக்கக்கூடிய சூழல்ல நான் எதிர்பார்ப்புகளுக்காக என்னால பேச முடியாதுங்க. நான் கட்சியில சேரும்போது இல்ல கட்சிக்காக பணியாற்றும் போது முழு மனசோட பணி செய்யறேனே தவிர எனக்கு என்ன பொறுப்பு கொடுக்கப்படும், எனக்கு இதுக்கு பதிலாக என்ன ஒரு பரிசு கிடைக்கும் அது நினைச்சிட்டு நான் வேலை செஞ்சதே கிடையாது. பாஜக பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த பொறுப்புல இல்லைனாலும் வேலை செஞ்சிட்டு இருந்தா அவங்களே உங்களை கூப்பிட்டு ஒரு அங்கீகாரம் கொடுப்பாங்க. அதுக்கான பலன் தான் எனக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு. நம்ம கடந்த முறை 1000 விளக்கு சட்டமன்ற தொகுதியில வந்து போட்டியிட்டீங்க. இந்த முறையும் உங்கள அதே தொகுதியில எதிர்பார்க்கலாமா? இல்ல வேற தொகுதி வந்து போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு? நான் போட்டியிடுறேன்னா நான் சொல்லவே இல்லையே. கட்சியில இருந்து நான் போட்டியிட போறேன்னா யாரும் சொல்லல. ஒவ்வொரு தேர்தல் வந்து பாராளுமன்ற தேர்தல் இருக்கட்டும் அல்லது சட்டமன்ற தேர்தல் இருக்கட்டும், எனக்கு அது பழகிச்சு. இந்த வருஷம் 15 வருஷம் ஆச்சு எனக்கு பாலிடிக்ஸ்க்கு வந்து. ஒரு பொது வாழ்க்கைக்கு வந்து 15 வருஷத்துல எல்லா தேர்தல்லையும் என் பேர் அடிப்படும். குடுக்கலன்னா அவங்க ரொம்ப வருத்தத்துல இருக்காங்களே அவங்களையே சொல்லுவாங்க. எனக்கு பழகிச்சு. நான் போட்டியிடுறேன்னா இல்லையா எனக்கு தெரியல. இது கட்சியில இருந்து மேல இடத்துல இருக்குது. நம்ம தலைவர்கள் முடிவு பண்ணிட்டு சொல்லணும். அவங்க என்ன சொல்றாங்க அதுக்கு ஏத்த மாதிரி நான் செயல்படுவேன். மேம் இப்ப திமுகல இருந்து பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் இருக்காரு. தமிழக வெற்றி கழகத்துல விஜய் அவர்கள் வந்து முதன் முறையா களம் காண்றாரு. அதே போன்று பாஜகவுல நீங்க இருக்கீங்க, ராதிகா மேம் இருக்காங்க, சரத்குமார் சார் இருக்காரு. இது போன்று திரைத்துறையில இருந்து அதிகப்படியான நபர்கள் இந்த தேர்தலை சந்திக்க இருக்கக்கூடிய இந்த தேர்தல் இதற்கு முன்பு நடந்த தேர்தலை விட ஒரு வித்தியாசமான ஒரு தேர்தலா இருக்க போகுது அப்படின்னு எதிர்பார்க்கலாமா? பாஜகல எத்தனை காரியகர்த்தா இருக்காங்க, தொண்டர்கள் எத்தனை பேர் இருக்காங்க, திமுகலே தொண்டர்கள் எத்தனை பேர் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நாங்க 4 பேர் இருக்கும்போது சினிமா துறையில இருந்து வந்தவங்க இருக்கிறதுனால முழு போக்கஸ் எங்க மேல இருக்கணும்னு அவசியமே கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் மத்தவங்க அவங்கவுங்க கட்சியில நான் ஒரு பெரிய தலைவர் சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கலாம். ஆனா நாங்க வந்து பாஜக இருக்கும்போது நாங்க எல்லாரும் வந்து சராசரி காரியகர்த்தா கொடுத்து வேலைகள் செஞ்சுட்டு போனோம். வேலை கொடுக்கலனாலும் கட்சி வளர்க்கறதுக்காக என்னென்ன முயற்சி இருக்கு அது மட்டும் தான் செஞ்சுட்டு இருக்கோம். நாங்க ஒரு தலைவருங்கிற ரேஞ்சில யாருமே எங்களை பார்க்கவே இல்லை. சினிமா துறையில இருந்து வந்ததுனால எங்க மேல போக்கஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும்னு தவிர மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க, மக்கள் தான் முடிவு பண்ணுவாங்க. அவ்வளவுதான். வரக்கூடிய தேர்தல்ல அதிமுக பாஜக கூட்டணி ஆதரிச்சு தமிழகம் முழுவதும் உங்களோட சுற்றுப்பயணம் இருக்கும் வாய்ப்பு இருக்காம? இதுக்கு முன்னாடி நீங்க வந்து நான்
1000 விளக்குல மீண்டும் நீங்க போட்டியிடுறது பார்க்க முடியுமா நான் இல்ல கேட்டீங்க. அந்த இப்போ 1000 விளக்குலயும் நீங்க போட்டியிடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதை தாண்டி தமிழகம் முழுவதும் உங்களுடைய வாய்ஸ் அதுதான் வந்து சொல்றேன். அது எனக்கு தெரியாதுங்க. நிச்சயமாக தமிழகம் முழுவதும் போயிட்டு பிரச்சாரம் செய்யணும்னா எனக்கு ஆசையா இருக்கு. ம். இது மேலிடத்துல நம்ம தலைவர்கள் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் நான் செயல்படுவேன். ரொம்ப நன்றி மேம். வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய பணி வெற்றி அடைய வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ. தேங்க்யூ.